தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை நாளில் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது குருவின் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு பெரிய பணம், ஏதாவது பெரிய பணம் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது சொத்து மூலியமாகவோ அம்மா மூலியமாகவோ நிலபுலன்கள் மூலமாக நம்ம ஒரு பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் போது ஒரு சனி சுக்கிரன் இருந்தாலே ஒரு பெரிய பணம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து ஒரு குருவும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. குரு எப்படி வந்து பரிவர்த்தனை வருது, நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க குரு அங்கே இல்லைங்களேங்கன்னு. பரிவர்த்தனை, ஸோ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஒன்று ரெண்டாம் இடம் வந்து குடும்பம், ஒரு குடும்பம், வீடு, குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், பண வரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. 3ஆம் அதிபதி, ஸோ இதில் வந்து 3ஆம் அதிபதி ஒரு சொத்தை விற்று புது சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய உருவாக்குறதுக்கான நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் என்ன ஆகுனா திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். அது ஆச்சியாடமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு வச்சுப்போமே. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்க பேசும்போதும் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அதில் பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கை. ஸோ குழந்தையோட நடவடிக்கைலாம் வந்து நம்ம மனசு வருத்தம், ஐயோ என்னடா இந்த புள்ள இந்த மாதிரி பண்ணுதே அப்படிங்கிற ஒரு மன காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதினும் போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபம் வரும், நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய வந்து வேலையில் வந்து எதாவது மாற்றம் நல்ல பணம் வர்றதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து சுக்கிரனுங்கிறது வந்து ஒரு பெரும் பணத்தை அது வந்து நல்ல ஒரு ட்ராவலை கொடுக்கறதுக்கான இதில் வந்து என்னென்னா உடம்பை பார்த்துக்கணும். இதில் மேஜராக வந்து சுக்கிர திசை, தனுசு லக்னமாக வந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கணும். உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது கால் வலி இருக்கும், இல்லை அடிவயிறு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு டென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகள் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் குழந்தைங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் இடமா இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் பேசுகிறது வந்து வெடுக்குன்னு பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கடன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும்.